அழகப்பன் டாக்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த vlog எதை பற்றி அப்படின்னா, நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி ஸ்டூடியோ. ஆக்சுவலாக இன்னைக்கு இங்கே ஒரு புது ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காமெடி கிங்ஸ் அப்படின்னு வாரம் உங்களுக்கு ஒரு ஆரவாரத்தை கொடுக்கறதுக்காக. எதுக்கு முன்ன கேக்குதா? ஸோ அதில் 2 எபிசோடு எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த 2 எபிசோட்லேயுமே ஒரு கெட்டப்பில் தான் நான் வரேன். ஸோ அது என்ன கெட்டப் என்னங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோவை டில் தி எண்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மேக்கப் எப்படி பண்ணுறாங்க, இந்த கேரக்டருக்கு நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கீப் வாட்சிங் அழகப்பன் டாக்ஸ் யூடியூப் சேனல். வாங்க வாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா சீக்கிரமாக வந்து ஷோக்கான ப்ராப்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். முதல்ல நம்ம போய் ரெடி ஆகணும். வாங்க போகலாம். நாங்களே ஒரு கேமரா வச்சிருக்கோம். நான் ஒரு கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ஒரு கேமரா வச்சு எடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்து போடு. ரெண்டு சேர்த்து கொலாப் பிரச்சனை. எதுல கொலாப் பண்றதுன்னு இல்லையா? நியாயம் வேணாமாடா? சொல்லுங்க, வாய் திறந்து. இது என்ன கெட்டப்? நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல அவ்வளவு இப்ப நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சன் நேயர்களே நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. எப்ப பாரு ஷோல வந்து நீங்க எல்லாம் மூத்தக்குடி, நீங்க எல்லாம் சீனியர்னு எங்களை வந்து கலாய்ப்பான். இவன் தான் இங்க வயசானவ மாதிரி இப்ப படுத்து கிடக்குறான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நல்ல ஒரு யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தவங்க இத்தனை பேர் உள்ள வந்திருக்கோமே, ஒரு பேசிக் மேனஸோட எந்திரிச்சு நிக்கிறோம்னு இல்லாம மரியாதை கெட்ட சன் டிவில பெரிய ஆங்கருங்க, நான் இல்லைன்னா இந்த ஷோ எப்படி போகும் அப்படின்ற அளவுல திமிர்ல படுத்திருக்காம பாருங்க. இவ்வளவு நேரம் எங்க அண்ணன் தான் இங்க ஃபுல்லா படுத்துட்டு இருந்தாரு. எங்க அண்ணா வந்து இப்பதான் நான் உள்ளேயே வரேன். இப்பதான் பல் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனாரு. அந்த இடத்துல லைட்டா சாச்சிக்கிட்டேன். போய் அதாவது எங்க இவன் படத்துல எந்திரிச்சானா இந்த மாதிரி பெரிய ஆங்கர் யாரும் இல்ல அப்படின்னு சொல்றவன டப்புனு எந்திரிச்சு உசாராயிட்டான். 1987ல இருந்து நம்ம ஷோஸ் எல்லாம் பார்த்து என்னை விட மூத்தக்குடி பழைய ஆங்கர் எங்க அண்ணன் மட்டும்தான். நான் என்ன சொல்றேன்னா, நாடக கலைஞர் காலத்துல இருந்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயேன். அவ்வளவுதான். அதை நீங்களே சொல்லிட்டீங்களா? என் ஆதார் கார்டுல என் வயசு என்ன தெரிய போகுது. அவ்வளவுதான். ஆனா ஒன்று எடுத்தோடனே மீடியா மிஷன் இந்த பக்கம், சன் டிஜிட்டல் அந்த பக்கம், ஈவென்ட் எங்க அண்ணன் 31 அப்ப இது கூட இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நான் சொல்லவா கேவலமா நம்ம திட்டிக்கிறோம், அவங்களுக்கு கண்டென்ட் ஆயிடுச்சு. A few moments later. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம வந்து என்னுடைய மேக்கப் ரூமுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போட போகிற இந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா முரட்டுக்கால ரஜினி சாரோட கெட்டப்பு. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். இந்த ஷோனுடைய கேரக்டர்ஸ்க்கு நம்ம எப்படிலாம் ரெடி ஆகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் பாருங்கள். கீப் வாட்சிங் மக்களே. அப்புறம் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு வந்து மேக்கப் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுடைய பேர் வந்து சங்கர் அண்ணன். அவர் வந்து என்னென்னா இந்த கெட்டப்பில் இருக்கார். அவர் கெட்டப்பில் இல்லை, அவர் வந்து பாபாவோட பயங்கர டிவோட்டி. ஸோ வந்து தீவிர சாய்பாபா பக்தர். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்து மேக்கப் போட போகிறாரு. அந்த ரஜினி கெட்டப்பாக மாற்ற போகிறாரு. கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து கணக்காணும் காலங்கள் நான் பண்ண டைமில் இருந்து எனக்கு அண்ணன் வந்து மேக்கப் போட்டிருக்காரு. இப்போவும் என்னை வந்து பார்த்தா சொல்கிற ஒரே விஷயம், இன்றைக்கி வந்து மேக்கப் போட்டோம் அந்த இந்த மாதிரி கொஞ்சிறது. ஸோ அது வந்து எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ண ஒரு சீரியல். மாப்பிள்ள வா மாப்பிள்ள வா 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 வா. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு விளாக்ல வந்து நான் எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம், ஒரு உந்து சக்தி அப்படின்னா அது வந்து நம்ம கார்த்தி தான். ஏன்னா வந்து கேமராவே அவன்கிட்ட தான் நான் கடை வாங்கியிருக்கேன். என்ன மனுஷன்? ஸோ இன்னைக்கு வந்து ரஜினி கெட்டப்பில் வந்து வரப்போகிறோம். நான் வந்து முரட்டுக்காலை ரஜினி, மாப்பிள்ளை வந்து முனி ராஜ்கிரண் முனி. ஸோ வந்து செகண்ட் வந்து கபாலி. அப்ப ரஜினி படத்துல இங்க மறு வச்சுக்கிட்டு மியூசியம் சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு குடிஞ்சு கேட்பான அந்த கபாலின்னு நினைச்சியா? கபாலிடா. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ரஜினி கெட்ட போடுறேன். மாப்பிள்ள வந்து 2வது எபிசோட்ல வந்து ரஜினி கெட்டம். எனக்கு வந்து மங்காத்தா அஜித் அவர் தலை. ஆமா
ஸோ வந்து இந்த மாதிரி உங்களை வந்து ஃபுல்லாக ஃபன் ஃபீல்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் போது இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம vlogலயும் பார்க்கலாம், மறக்காம சன் நெக்ஸ்ட் இல்லைன்னா சன் டிவில கூட நீங்க பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஓகே மறந்துடாதீங்க. சண்டே எக்ஸ்க்ளூசிவ் அன்கட்லாம் பார்க்கணும்னா vlogல தான் பார்க்கணும். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஆமா, அதை நீங்கள் vlogல தான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த ஷோவோட நேம் என்னன்னா காமெடி கிங்ஸ். மறக்காமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஆரம்பிச்சலாண்ணே? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இல்ல நான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக இப்படி வச்சேன். இல்ல நீ இப்படியே எடு. உன்னை சென்டர் பாயிண்ட் வச்சு எடுக்கிறல்ல, இதையே ரீலா கட் பண்ணிக்கலாம். நீ என்ன இல்ல அது திரும்புது. இது ரீலா கட் பண்ணிக்கலாம்டா. அது இந்த இது இருக்குல்ல லேண்ட்ஸ்கேப் பைத்தியமாயவே இந்த ஹரிசாண்டெல்லாம் கட் ஆயிடும். அது என்ன பண்ற? கேமரா யூசேஜ் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? இல்ல கேமரா வந்து லெஃப்ட் சைடு போகுது, அதான் பாருங்க. நல்லா பாருடா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. எங்க சீனிவாசம் மாதிரியே இருக்கால. நீ நிஜமா உனக்கு ஒரு பேஸ் இருக்குடா. இதுக்கு சொல்ல நிச்சயமாவேவா? என்ன நிறைய பேர் ஜிம் கேரி மாதிரி இருக்கேன்றாங்க. அவர் நான் பார்த்தது இல்ல. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சொல்லுவி உன் படையாத்த. என்னடா எம்ஆர்ஆதா வயசு வந்து இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ட்ரை பண்றேன். ஓகே மக்களே, பார்த்தீங்களா புரட்டுக்காலை ரஜினியாக கெட்ட போய் மாற்றிக்கிட்டு. ஸோ அந்த படத்தில் வந்து இன்னும் டைட்டாக போட்டுருப்பார் தலைவர். ரொம்ப டைட் பண்ண முடியாது, ஏன்னா உட்காந்து எந்திரிக்கணும்னா அந்த டைமில் தப்புன்னு எங்கேயா டாக்கா விட்டுரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அழகாக ஒரு வீட்டு சட்டை. ஸோ புரட்டுக்கால் பொதுவாக தங்கோ ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் தன்னே தானே தானே. ஸோ மீதியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷோவில் வந்து பாருங்கள். ஸோ முரட்டுக்காலை ரஜினியாக மாறியாச்சு. கண்ணாடிக்கமாக இடம் பார்க்க பார்ப்போம். The next day. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. இன்னைக்கு என்ட்ரிலாம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த vlogல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காமெடி கிங்ஸோடைய 3rd and 4th எபிசோடு வந்து இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வரேன். செகண்ட் எபிசோட்லேயும் அதை விட பயங்கரமான ஒரு கதாபாத்திரமாக வரேன். என்னங்கிறத இப்போ நானே உங்களுக்கு சொல்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து விஸ்வரூபம் கமல் சாரோட கெட்டப்பு. எந்த கெட்டப் அப்படின்னா, உன்னை காணாமல் நான் இன்று நான் இல்லையே உன்னை அந்த கெட்டப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன் எம்ஜிஆர். அந்த பறவை போல வாழ வேண்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகப்பன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஃபோனை வாங்கி ஷேர் பண்ணுங்கள். நீ நடிகண்டா நடிகண்டா. எம்ஜிஆர் தான்.
ஸோ புரட்சி தலைவர் அவருடைய கெட்டப்பும் அப்புறம் நம்மளுடைய உலகநாயகன் கமல் சாரோட கெட்டப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த vlogல. ஸோ அதுக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. கம் லெட்ஸ் கோ. இதெல்லாம் வந்து இங்கேயே பார்த்துடாதீங்க, ஸ்டேஜ்லேயும் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி தான் வந்து நம்ம வந்து ரெடி ஆகும். ஆக்சுவலாக எனக்கு எடுத்துகிட்டு வந்த விக்கை பார்த்துருக்கீங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய நார்மல் ஹேர்லேயே நான் வந்து போயிடலான் இருக்கேன் ஸ்டேஜுக்கு. உங்களுக்கு வேணால் வச்சு காமிக்கிறேன். சந்தன பூமாரி சிம்மராசி சரத்குமார் சார் விக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இப்போ இதை நான் வச்சு எப்படி நான் வந்து விஸ்வரூபத்துக்கு வந்து போவேன் சொல்லுங்க? இதுவே ஒரு பல ரூபங்கள் மாதிரி இருக்கு. இது பாருங்க, ஐயா அப்படி இருக்கு. ஸோ என்னன்னா இப்படிதான் நம்ம வந்து ஒன்று நினச்சி வருவோம், அது ஒன்று நடக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப். இது ரொம்ப சேலஞ்சிங்கான கெட்டப். கொஞ்சம் நம்ம வந்து இதுவாக பண்ணால் கூட தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டேஜில் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பாக ஷோவில் நீங்கள் எபிசோடில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். vlogல நான் எப்படி ரெடியாக இருக்கேன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ மேக்கப் போடலாம், பட் டைம் இல்லைன்ட்டாங்க. இதுவே ஓகே தான் நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா மேக்கப் போட்டு ஸ்டேஜில் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குண்ணா. ஆமாம், தக்கது வாங்க வாங்க வாங்க. என்ன சப்ஸ்கிரைபர்ஸ், என்னடா படுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட மணி 9 ஆயிடுச்சு நைட்டு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. முடியல. ஆக்சுவலாக ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த விஸ்வரூபம் கமல் கெட்டப்பில் எங்கள் டீமே வந்து ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வந்து எங்களோட டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸை ரொம்ப ஜஸ்டிஃபைங்காக பண்ணாங்க. இன்னொன்று நம்மளும் வழக்கம் போல் நம்மளுடைய கொடுத்துட்டு தான் வந்து படுத்துருக்கோம். இந்த ரத்த தானம் பண்ணிட்டு வருவாங்களே, அந்த மாதிரி திறமைகளெல்லாம் தானம் பண்ணி சரக்கெல்லாம் இறக்கி அந்த மாதிரி. ஆனாலும் நம்மளுடைய டெம்போ மட்டும் குறைச்சிக்க கூடாதுன்ற மாதிரி இப்போ அடுத்த எபிசோடுமே வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. இது எப்படி இந்த காஸ்டியூம் போட்டு ரெடியானவொன்னே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்ததோ அதே மாதிரியே அதோடைய ப்ரிப்பேரிங், அப்புறம் அதுக்கு ரெடியாகிற அந்த இதெல்லாம் நீங்கள் இப்போ பாருங்கள். ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இன்றைக்கி வந்து இந்த 1001 கெட்டப்புக்கு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா எங்கேயுமே கேமரா ப்ளேஸ் பண்ண முடியல. இது ரெடி ஆகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. என்னடா தூங்கிட்டு இருந்தவன் இப்படி ரெடியாகி நிற்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? தூங்குறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் எப்படி தூங்க விடுவாங்க? எழுப்பிட்டாங்க, உடனே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகுது. ஸோ இப்போ நம்ம போய் நம்மளுடைய நெக்ஸ்ட் எபிசோடோட எம்ஜிஆர் கெட்டப் அவரோட தான் இந்த 1001 கெட்டப் பார்த்துக்கோங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள் அப்படி, ஆனால் அவர்களுக்கு வாய்தான் காது வரை இருக்கிறது அப்படின்னு வில்லன் சொல்லுவார். அதை நான் வந்து தலைவர் சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த கெட்டப்பில் உள்ள எபிசோடில் என்ன பண்ணுறேன்ற ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோ மானிட்டைஸ் ஆகணும்னா கொஞ்சமாவது ஃபுட்டேஜ் வேணும். அப்படி ஃபுட்டேஜ் வேணும்னா அதுக்கு கொஞ்சமாவது வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ கொஞ்சம் அங்கங்கே கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஸோ இன்றைக்கி காமெடி கிங்ஸில் 2 எபிசோடில் நம்ம என்னென்ன கெட்டப்பில் இருந்தோன்னு, அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக பார்த்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தோணல. அப்படி சொல்லக்கூடிய அந்த ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கலரிங்லாம் ஆட் பண்ணி அந்த டப்பிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட்டி அந்த ரீஸ்டோர் பண்ண அந்த முழுமையான அந்த படத்தை வந்து 2014 ரிலீஸ் பண்ணி அது ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அதுவே வந்து 125 நாட்கள் ஓடி இருக்குன்றது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். 180 நாள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போவே ஓடி இருக்கு. ரீரிலீஸ் அதுவும் கிட்டத்தட்ட வந்து 2014 வந்து அந்த படம் வந்து திருப்பி ரீரிலீஸ் ஆகி 120 நாளுக்கு மேலே ஓடி இருக்குன்னா ஸோ 120 days அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விக்ட்ரி தான். இனி வரக்கூடிய நிறைய வீடியோஸில் நம்ம சினிமா பதிவுகளும் நிறைய பார்க்க போகிறோம். அழகப்பன் டாக்ஸ் யூடியூப்பை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்களோட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி. அழகப்பன் டாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2வது 1000ல் ஒருவன் எபிசோடும் சிறப்பாக முடிஞ்சுது. அதுலேயும் எங்களோட டீம் தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்டர்டெய்னர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் தான் வந்து வின் பண்ணிச்சு. ஸோ அந்த ஃபோட்டோவை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட கெட்டப்லாம் போடும்போது அது வந்து ரொம்ப யூனிக்காக கவனிக்கப்படுது. அவங்களோட அந்த சிக்னேச்சர் ஆஃப் அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த மிமிக்ரி, டிமிக்ரி, வாட் எவர் அது வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக வந்து காஸ்டியூம்ஸ்லாம் செட் ஆச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு மேக்கப், ஏன்னா மேக்கப் அந்த ஹேர் ட்ரெஸ் இந்த மாதிரி விக் வைக்கிறது, அப்புறம் அந்த காஸ்டியூமில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் 100% வந்துட்டாலே ஒரு 200% நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு காஸ்டியூம் பண்ணது ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லணுன்னு. ஸோ 2 காஸ்டியூமே நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இந்த ஒர்க்கிங் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன, அப்புறம் சினிமா பற்றி நிறைய பேசுவோம். கண்டிப்பாக அழகப்பன் டாக்ஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க ஃபோனை வாங்கி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகப்பன். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.